உங்களுக்கு லோ பேக் பெயின் இருக்கா? எக்ஸ்ரேல பார்த்தா லிஸ்டசிஸ் மாதிரி இருக்கா? அதாவது போன் ஃப்ரண்ட்டாக ஸ்லிப் ஆகிருக்கா? அது எப்படிப்பட்ட டைப், என்ன மாதிரியான சிம்டம்ஸை கொடுக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? இது உங்களுக்கான வீடியோ. டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இப்போவே இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிஸ்டசிஸில் மொத்தம் 2 டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்டெரோலிஸ்டசிஸ். அதாவது ஒரு வேர்டபிராக்கு கீழே இருக்கிற போன் ஃபார்வர்டாக ஸ்லிப் ஆகிருக்கும். அதாவது ஃப்ரண்ட்டில் புஷ் பண்ண மாதிரி. மோஸ்ட்லி இது லோ பேக், அதாவது லம்பாரில் L3 and L4 லெவலில் ஃபார்வர்டாக ஸ்லிப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஒன் ரெட்ரோலிஸ்டசிஸ். அதாவது உங்கள் வேர்டபிரா பேக் சைடாக ஸ்லிப் ஆகி வருங்க, அதாவது பேக்வேர்டாக புஷ் பண்ண மாதிரி. இது எதனால வருதுன்னா இன்ஜுரி, டீஜெனரேஷன், ஏஜ் ஃபேக்டர்னால, பர்த் டிஃபெக்ட், அப்படி இல்லைன்னா ராங் பாஸ்டரில் ஹெவி வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனால உங்கள் போன் ஸ்லிப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அஃபெக்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் பெயின், ஸ்டிஃப்னஸ், லெக்ல நம்னஸ் வரலாம், வீக்னஸ் கிரியேட் ஆகலாம், வாக்கிங் டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாகலாம். ஸோ இதை சரி பண்ண நீங்கள் ஏர்லி ஃபிசியோதெரப்பி, பாஸ்டர் கரெக்ஷன், கோர் ஸ்ட்ரென்தனிங் இது பண்ணுறது மூலியமா உங்கள் லிஸ்டசிஸ்லேருந்து நீங்கள் ப்ரிவென்ஷனாக பெட்டர் தென் கியூராக மாற்றலாம். உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் லிஸ்டசிஸ் ப்ராப்ளமோட இருக்காங்களா? இது என்ன டைப் ஆஃப் லிஸ்டசிஸ்ன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இப்போவே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.